வெல்கம் டு K2B யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி வெரி ஆஃபன் கல்யாண வீடுகளில் நம்ம டேஸ்ட் பண்ண அந்த பிரிஞ்சி ரைஸை இன்றைக்கி வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை எப்படி பண்ணணும்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம K2B யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். அதோட இந்த ரெசிபிக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு ½ அன் ஹவர் ஊறினா போதும். அடுத்ததாக தாளிப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 ஏலக்காய், 5 பிரியாணி இலை, இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த ரைஸுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஜூஸர் ஜார் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பேஸ்ட்டில் இருந்து அதனுடைய ஜூஸை மட்டும்தான் இந்த ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் பர்ஃபெக்ட் பிரிஞ்சி ரைஸ் கிடைக்கும். இந்த பேஸ்ட்டுக்கு முதல்ல ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 இன்ச் அளவுக்கு ஒரு இஞ்சி பிட்டு. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது. அடுத்ததாக 2 இன்ச் அளவுக்கு நீளமுள்ள தேங்காய் பிட்ஸ் ஒரு 5. அடுத்ததாக 2 இன்ச் அளவுக்கு ஒரு பட்டை. அடுத்ததாக 6 கிராம்பு. இப்போ இந்த ரைஸை தாளிக்கிறக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கிறேன். கடலை எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பச்சை மிளகாயை இதில் சேர்த்திடலாம். அடுத்ததாக 5 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே பிரிஞ்சி ரைஸ் பேஸ்ட்லேருந்து எப்படி ஜூஸ் எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரைஸ்க்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருந்தேன். இந்த 1.5 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதாவது 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ்க்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ இந்த 3 டம்ளர் தண்ணியை நான் 3 வாட்டி தனித்தனியாக இந்த மசாலாவில் ஊற்றி ஜூஸ் எடுக்க போகிறேன். இப்போது முதல் டம்ளர் தண்ணியை இந்த மசாலாவில் ஊற்றியாச்சு. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த குக்கர் மேலேயே ஒரு ட்ரைனர் ஒன்று வச்சுக்கலாம். இப்போது முதல் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்ச பிரிஞ்சி ரைஸ் பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு இந்த பேஸ்ட்டில் உள்ள தண்ணியெல்லாம் குக்கரில் போகிற மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போது ஜூஸை புழிஞ்சு எடுத்த அந்த பேஸ்ட்டவே திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்தி 2வது டம்ளர் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்த அந்த ஜூஸையும் குக்கரில் சேர்த்திக்கலாம். இப்போது இதே ப்ராசஸில் நான் 3வது டம்ளர் ஜூஸையும் இதில் சேர்த்தியாச்சு. இப்போ டோட்டலாக 3 டம்ளர் அளவுக்கு ஜூஸை சேர்த்தியாச்சு. தாளிப்பிலையே 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அதோட உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு ½ டீஸ்பூன். அடுத்ததாக உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின கேரட் பீன்ஸை இதில் சேர்த்திக்கலாம். நான் வெங்காயம் தாளிக்கும் போதே கேரட் பீன்ஸ் தாளிப்பில் சேர்க்கலை. ஏன்னா அப்போ எண்ணெயில் வறுபட்டுச்சுன்னா கேரட் பீன்ஸோட கலர் கொஞ்சமாக டேர்ன் ஆகும். அதனால் நான் இப்போது இந்த ஜூஸ்லேயே சேர்த்திக்கிறேன். காலிஃப்ளவரை ஃபைனலாக சேர்த்திக்கலாம். முன்னவே சேர்த்துனோன்னா காலிஃப்ளவர் குழஞ்சிரும். இப்போ இது ஒரு கொதி வந்துடட்டும். கொதித்த ஜூஸில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா தலையை சேர்த்திக்கலாம். இது கூடவே கழுவி ஊற வச்ச சீரக சம்பா ரைஸை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரைஸை மட்டும் சேர்த்திக்கலாம். இதோடவே பொடியாக நறுக்கி உப்பு தண்ணியில் கழுவின காலிஃப்ளவரை இதில் சேர்த்திக்கலாம்.
நான் காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு கழுவலை. சுடுதண்ணியில் போட்டு கழுவினதுக்கப்புறம் பிரிஞ்சி ரைஸில் சேர்த்தினோன்னா காலிஃப்ளவர் குழஞ்சிரும். அதனால் உப்பு தண்ணியில் மட்டும் அலசி எடுத்திருக்கேன். ஃபைனல் டச்சாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை பிரிஞ்சி ரைஸ்க்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. இப்போது குக்கர் மூடி போட்டு இது ஒரு 3 விசில் விட்டு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இறக்கிடலாம். பிரிஞ்சி ரைஸ் ரெடியாகிறக்குள்ளே நான் இன்னொரு அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திருக்கேன். எண்ணெய் மிதமான சூடு ஆனதுக்கப்புறமா ப்ரெட் ஸ்லைஸில் உள்ள சைட்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு ப்ரெட்டை மட்டும் பொடியாக நறுக்கி அதை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக டேர்ன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டை நீங்கள் நெய்யில் வறுத்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக குக்கரில் உள்ள ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரிஞ்சி ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அரோமாவும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு ஸ்பெஷல் பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பிரிஞ்சி ரைஸை சர்வ் பண்ணிடலாம். பிரிஞ்சி ரைஸை உடனடியாக சாப்பிட்றதா இருந்தால் மட்டுமே டீப் ஃப்ரை பண்ண ப்ரெட் ஸ்லைசஸை ரைஸில் போட்டு கலந்து விட்டுருங்க. சப்போஸ் ரைஸ் எடுத்துக்க கொஞ்சம் லேட் ஆகுன்ற பட்சத்தில் டீப் ஃப்ரை பண்ண ப்ரெட் ஸ்லைசஸை தனியாக ஒரு பவுலில் வச்சுருங்க. எப்போ ரைஸை சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போது ரைஸ் மேலே இந்த ப்ரெட் ஸ்லைசஸை தூவி விட்டுக்கலாம். முன்னவே போட்டு கலந்து வச்சிங்கன்னா ப்ரெட் ஸ்லைஸ் நமத்து போய் பிரியாணியில் ஒன்றோட ஒன்று கலந்துரும். இப்போது பிரிஞ்சி ரைஸை சர்வ் பண்ணியாச்சு, சாப்பிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் பிரிஞ்சி ரைஸோட ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த பிரிஞ்சி ரைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரைஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை தி வே, do not forget to subscribe, like and share K2V YouTube channel. Bye.